ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜீ தமிழில் ரேஷ்மா முரளிதரன் அப்படிங்கிற பூவை பூச்சிரமா நிறைய சீரியலில் நடித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர்ஸ் தமிழில் நடித்தாங்க. அதனால் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருந்தாங்க. அப்புறம் விஜய் டிவியில் கிழக்கு வாசல் அப்படிங்கிற தொடரில் நடித்தாங்க. ஆனால் இந்த சீரியல் எதிர்பார்த்த போல சொல்லலாம், ரொம்ப மொக்கையாக போனதால் சீக்கிரமாகவே அந்த சீரியல் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜீ தமிழில் மறுபடியும் ஒரு தொடரில் நடித்தாங்க. அதில் ஹீரோவுக்கு கால் உடஞ்சிருச்சு அப்படின்னாலும் இந்த சீரியலை சீக்கிரமாகவே முடிச்சிட்டாங்க. அப்போ கூட அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ சன் டிவியில் செல்லமே செல்லமே அப்படிங்கிற சீரியல் இருக்குது. அதில் அம்மாவாக இப்போ நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா அவங்களுக்கு சினிமாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சினிமாவில் சான்ஸ் கிடச்சிருக்கு. ஒரு முக்கிய படத்தில் நடிச்சிருக்கு. அதனால் அதுக்கு உண்டான அவங்க இப்போ சினிமா சின்னத்திரையில் தான் இருந்தாங்க. இப்போ ஏராளமான ஃபேன்ஸ் இருக்கிறதுனால இப்போ பெரிய திரைக்கு போகிறாங்க. பொதுவாக அப்போல்லாம் பார்த்தோன்னா சான்ஸே இல்லை அப்படின்ட்டு எல்லாருமே சின்னத்திரைக்கு வராங்க. ஆனால் சின்னத்திரையிலேருந்து இப்போ நிறைய ஃபேன்ஸ் மூலமாக எல்லோரும் சினிமாவுக்கு போகிறாங்க. அதுதான் இப்போ ஃபேஷனாக இருக்குது. இப்போ இதன் மூலமாக பார்த்தோன்னா அவங்க சினிமாவுக்கு போகிறதுனால இப்போ அவங்க சீரியல் விட்டு விலகிடுவாங்களா அப்படின்னு தெரியல. அது ஒரு தகவல் வெளிவருது. அதனால் இதையும் சேர்த்து நடிப்பாங்களா, இல்லை அதுலேருந்து வேறு யாரும் போட போகிறாங்க, அதை பற்றி இந்த தகவல் இல்லை. இப்போ இவங்களுக்கு சினிமாவில் சான்ஸ் கிடச்சிருக்கு. இதுக்கு எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் சின்ன தெருலேருந்து சினிமாவுக்கு தொடர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த சான்ஸ் கிடச்சிருக்கு. இதுக்கு அடுத்து வேறொரு செய்தி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் டிவி பற்றி ஒரு செய்தி. அதில் பார்த்திங்க இப்போ சன் டிவி பற்றி ஒரு செய்தி. சன் டிவியில் பார்த்தீங்கன்னா மணமகளே வா அப்படின்னு சொல்லி 12:30க்கு ஒரு ஒளிபரப்பாது. அதே சமயம் புனிதா அப்படின்னு 12 மணிக்கு ஒரு தொடர் இருக்குது. இந்த 2 தொடருமே வரப்போகிற சனிக்கிழமை அன்றைக்கி இந்த 2 தொடருமே முடிய போகுது. ஆனால் புனிதா அப்படிங்கிற சீரியல் கிளைமேக்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. மணமகளே வா அடுத்த வாரம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த 2 சீரியலுமே முடிச்சிடலாம் அப்படின்ற டிஆர்பி ரேட் கம்மியாக இருக்கனால முடிக்க போகிறாங்க. புனிதா அப்படிங்கிற சீரியல் ரொம்ப மோசமாக அப்படி போய்கிட்டு இருக்குது. ரசிகர்லாம் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வர சனிக்கிழமை கிளைமேக்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. சாட்டர்டே தான் லாஸ்ட்டு. அந்த சீரியல் முடிய போகுது. இது ரசிகர்கள் இருந்தாலும் சரி, அந்த ஹீரோயின் எல்லாருக்குமே பிடிக்கும். ரசிகர் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்காங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாக சிந்து பைரவி அப்படிங்கிற தொடர் முடிக்க போகிறாங்க. இந்த தொடர் பார்த்தீங்கன்னா சிந்து பைரவி தொடர் முடிய போதான், மகாநதி முடிய போதான், ரசிகர்கள் குழப்பமாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு தான் சிந்து பைரவி அப்படிங்கிற தொடர் ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சரியில்லை சொல்லிட்டு பயங்கரமாக கமெண்ட் பண்ணாங்க. டிஆர்பி ரேட் ரொம்ப கம்மியாக இருந்து, ஏன்னா பயங்கரமாக போய் சொல்லி ஹீரோவை ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த சீரியலை எப்படி கொண்டு போகுதுன்னு தெரியாமல் ஹீரோயினால் திட்ட ஆரம்பித்தோடனே ஹீரோயின் ரொம்ப நல்லவங்க மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. கடைசியாக ஒரு வழியாக ஹீரோவனால தானே திட்டுறாங்க, ஹீரோயினால் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஹீரோயினை ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் நல்ல ஒரு ரேட்டிங் இருந்துட்டு வருது. இப்போ இந்த சிந்து பைரவி தொடரை முடிச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் டிஆர்பி ரேட்டு நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இது கம்மியாக இல்லை. இப்போ பார்த்தா இந்த சீரியல் இரவு 7 மணிக்கு போடுறாங்க. இப்போ புது சீரியல் ஆரம்பிச்சிட்டாங்க. தாய்மாமன் அப்படின்னு பார்த்தா ரஞ்சித் நடித்த புது சீரியல் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா இரவு 7 மணிக்கு, அதாவது இந்த மாதம் 27ஆம் தேதி அப்படின்னு போட்டாங்க. அதாவது வர கிழமை 27ஆம் தேதி அதாவது திங்கள் டு வெள்ளிக்கிழமை தான் போட்டிருக்காங்க. வர வெள்ளிக்கிழமை இந்த சீரியல் முடிய போகுது. இன்னும் 3 நாள் மட்டும்தான். அதில் சிந்து பைரவி தான் முடிய போகிற மாதிரி இருக்குது. மகாநதி காவேரி சமைச்சா அப்படின்னா செஞ்சிடும். ஆனால் அந்த கதையை எப்படி கொண்டு போகிறாங்க, எல்லாம் டயத்தை மாற்றுறாங்க தெரியல. சிந்து பைரவி தான் முடிய போதான் எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சரி, இந்த சிந்து பைரவியில் நடித்த ஹீரோக்கு ஏன் இப்படி ஆகுது அப்படி எல்லாருமே ஏற்கனவே இவர் 2 சீரியல் நடித்தார். கிழக்கு வாசல் நல்லா போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வீட்டுக்கூட வாசல் அப்படி நடித்தாங்க. அது மொக்கையாக போனதால் அந்த சீரியலை அவசர அவசரமாக முடிச்சிட்டாங்க. இப்போ சிந்து பைரவி ஆரம்பித்தாங்க. இது சரியாக போடலன்னு முடிச்சிட்டாங்க. அவருக்கு ஏற்ற கதையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க. பொதுவாக ஹீரோயினுக்கு ஏற்ற கதை இல்லை அப்படின்னா நிறைய ஹீரோக்கள் விலகி போயிடுவாங்க. விஜய் டிவிக்கு பிடிச்ச ஹீரோயின் அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய சான்ஸு திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருந்தால் இருப்பாங்க. நிறைய பேருக்கு அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இவருக்கு ஹீரோ சான்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. புதுசாக பாக்கியலட்சுமி சீரியலில் பாக்கி அவங்க கூட நடிக்கிறாங்க. இன்னும் நிறைய புது சீரியலாக வரப்போகுது. ஏன்னா பழைய சீரியல்லாம் முடிச்சுட்டு புதுசு கொண்டு வரப்போகிறாங்க. மக்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து சீரியல் பற்றி என்ன இது இன்னும் நிறைய போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.